அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதையில் மெட்ரோ குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அங்கே வெள்ளம் தேங்கி இருக்கிறது. முழங்கால் அளவிற்கு வெள்ளம் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். வெள்ளம் தேங்கியதை அடுத்து தடுப்புகளை அமைத்து போக்குவரத்தை தடை செய்திருக்கின்றனர் போலீசார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்புராமன் வழங்க கேட்கலாம். சுப்புராமன், வணக்கம். இந்த வெள்ள நீரை அகற்றுவதற்கான பணி தொடங்கியிருக்கா? கள தகவல்கள் என்ன? அகிலா, வணக்கம். காமராஜர் சாலையிலிருந்து பாரிஸ் செல்லக்கூடிய ரிசர்வ் வங்கி அந்த சுரங்கப்பாதையில் தற்பொழுது போக்குவரத்தானது தடைபட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், மெட்ரோ வாட்டர் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீரானது அந்த சுரங்கப்பாதையில் வெளியேறி சுரங்கப்பாதையில் முழங்கால் அளவு தண்ணீரானது தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்தை தடை செய்து தீவுத்திடலில் இருந்து இடதுபுறமாக வாகனங்களை திருப்பி பாரிஸ் செல்லக்கூடிய வகையில் போலீசார் அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த குழாய் உடைப்பு ஏற்பட்டு இருக்கிற இடத்தில் மெட்ரோ வாட்டர் ஊழியர்கள் அந்த பணிகளை விரைவாக குழாயை சரி செய்ய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த குழாய் என்பது மாதவரத்திலிருந்து வரக்கூடிய குழாய் என்பதும் இந்த குழாயில் உள்ள மெட்ரோ வாட்டர் ஏராளமான தண்ணீரானது வெளியேறி இந்த சுரங்கப்பாதை முழுவதும் நிரம்பக்கூடிய நிலையிலே தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சுரங்கப்பாதையில் ஏற்கனவே சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரையிலான 3 தண்டவாளங்கள் இருக்கக்கூடிய நிலையில் 4வதாக புதியதாக ஒரு தண்டவாளம் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதனால் இந்த சுரங்கப்பாதையில் ஒரு வழிப்பாதையாக இருந்த சுரங்கப்பாதை தற்பொழுது இந்த தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஒரு வழிப்பாதையும் அடைக்கப்பட்டு அந்த தண்ணீரானது நிரம்பக்கூடிய நிலையில அது அடைக்கப்பட்டு தற்பொழுது போக்குவரத்து தடை செய்யப்பட்டு இருக்கு. ஊழியர்கள் அந்த குழாயை சரி செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே ஒரு வழிப்பாதையா இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதை தற்போது தடைபட்டிருக்கிறதுனால தீவுத்திடலிருந்து வடதுபுறமா போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டு பொதுமக்கள் அந்த வழியா சென்றுட்டு இருக்காங்க. தற்பொழுது இந்த குழாயை சரி செய்யக்கூடிய பணியில அந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது அந்த குழாயில் இருக்கக்கூடிய அந்த வால்வ் மூடப்பட்டு அந்த குழாயில் இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டுமே தற்போது வெளியேறி வருவதாகவும் அந்த குழாயை தற்போது சரி செய்ய பணியில மெட்ரோ வாட்டர் ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க. தற்போது அந்த தண்ணீரானது வரத்து நின்று தற்போது தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டுமே இருக்கிறது. இதன் காரணமாக இந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த அதிகாரிகள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது 4 ராட்சத மோட்டார்கள் கொண்டு வரப்பட இருக்கு. அது மூலமா இந்த தண்ணீரை நாங்க விரைவா வெளியேற்றி தற்போது அந்த போக்குவரத்தை நாங்க சீர் செய்யக்கூடிய பணியில நாங்க ஈடுபட இருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா தற்போது இங்க இருக்க நிலையில பாத்தீங்கன்னா மழை, சாரல் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற நிலையில மழை இன்னும் கனமா பெஞ்சிச்சுன்னா இந்த சுரங்கப்பாதை முழுகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப அந்த தண்ணீரை பாத்தீங்கன்னா இப்ப முழுவதுமாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தொலைவுக்கு அந்த தண்ணீரானது நிரம்பி இருக்கிறது. அதாவது முழங்கால் அளவுக்கு தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அதனால போக்குவரத்து தடை செஞ்சிருக்காங்க. போலீசார் போக்குவரத்து தடை செஞ்சு அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அதாவது யாரும் இந்த வழியா வரக்கூடாது, வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுகின்ற நிலையில அந்த போக்குவரத்து தடை செஞ்சிருக்காங்க. தற்போது அந்த தண்ணீர் வரக்கூடிய அந்த காட்சிகள் நின்று விட்டது. தற்போது தண்ணீர் மட்டுமே தேங்கி இருக்கக்கூடிய நிலையில இன்னும் ஒரு சில மணி துளியில அந்த 4 ராட்சத மோட்டாரும் தற்போது கொண்டு வரப்பட இருக்கிறது. கொண்டு வரப்பட்டு அந்த தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு அந்த போக்குவரத்து சீர் செய்யப்படும் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். கள தகவல்களுக்கு நன்றி சுப்புராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.